எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுமே எடுத்து பேசாத ஒரு விஷயம். இந்த 2026 தேர்தலை பல மாவட்டங்களில் பல மக்கள் தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. ஈரோட்டில் சுமார் 300 குடும்பங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்க போறாங்க. 300 குடும்பங்கள் ஓட்டு போடுறது இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை. வேங்கை வயல்ல தண்ணீர் தொட்டியில மலம் கலந்த பிரச்சனையில இன்னும் அவங்களுக்கு நீதி கிடைக்காதனால ஓட்டு போட மாட்டோம்னு தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. கிருஷ்ணகிரியில ஒரு 50 கிராமங்கள் சேர்ந்த மக்கள் தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. திருப்பூர்ல 80,000 வாக்காளர்களை கொண்ட ஒரு கம்யூனிட்டி இந்த தேர்தலை நாங்க ஓட்டு போட மாட்டோம்னு தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சென்னை பெருங்குடியில 250 குடும்பங்கள் ஓட்டு போட போறதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. விருதுநகர் மாவட்டத்தில் அச்சம் தவிழ்த்தான ஒரு கிராமம் தேர்தலில் ஓட்டு போட போறதில்லை. அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தில் தாத்தனத்துங்கிற ஒரு கிராமம் இல்லீகலா நடக்கிற குவாரியை மூடுறதுக்காக அந்த மக்கள் வாக்களிக்க போறதில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் திருச்சி திருப்பரைத்துறை நந்தவனத்திலையுமே பல மக்கள் ஓட்டு போடுறதில்லைன்னு சொல்லிட்டாங்க. சேலம் ஏற்காடு தொகுதியில் 60க்கும் மேற்பட்ட மலை கிராம மக்கள் தங்கள் கோரிக்கையை நீண்ட நாளா நிறைவேற்றாதனால தேர்தலை புறக்கணிப்பதா சொல்லியிருக்காங்க. கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில் 30 ஆண்டு காலமா நிலப்பத்திரம் வழங்காததால 50 குடும்பத்தை சேர்ந்த மக்கள் தேர்தலை புறக்கணிப்பதா சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி ஒயிட்டாபுரம் கிராம மக்கள் மீன் கழிவுகளை பதப்படுத்துற சென்டரை அப்புறப்படுத்தணும்னு தேர்தலை புறக்கணிப்பதா சொல்லியிருக்காங்க. மேலும் ஆத்தூர் பச்சைமலை போன்ற பகுதிகளில் இருக்கிற மலைவாழ் மக்களுமே தேர்தலை புறக்கணிப்பதா சொல்லியிருக்காங்க. இப்ப பார்க்கையில தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள்ல பல தொகுதிகளில் பல கிராமங்கள்ல பலாயிரக்கணக்கான மக்கள் இந்த தேர்தலை புறக்கணிப்பதா சொல்லியிருக்காங்க. இப்படி பலாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அந்த தேர்தலை புறக்கணிக்கும் போது இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரஷர் வரும். அந்த பிரஷரால அந்த தொகுதி மக்களுக்கு நல்லது செஞ்சுதான் ஆகும். ஆனா இந்த விஷயத்தை எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுமே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க.